அப்பூதியடிகளோட மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னோட மூத்த திருநாவுக்கரசு தன்னுடைய மகனை அழைத்து, நீ போய் கொல்லையில் போய் வாழை இலையை அறுத்துக்கிட்டு வா தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வாழை இலையை அறுக்க போகுது. போன இடத்துல அந்த வாழை மரத்தில் ஒரு கருநாகம் இருந்து என்ன பண்ணுது, கையை சுற்றி அப்படியே கையில் வந்து கொத்திடுது, கடிச்சிருது. அப்படியே அந்த குழந்தை என்ன செய்யுது, வாழை குருத்தோட வந்து வீட்டுக்கு வரங்குள்ள விஷம் வந்து ஏறிடுச்சு. முழு உடம்புலையும் விஷம் ஏறி என்ன பண்ணுதுன்னா, அப்படியே தன்னோட தாயார்கிட்ட வந்து வாழை இலையை கொடுத்துட்டு, அம்மா இனி நான் இங்கே உதவ மாட்டேன், என்னை வந்து பாம்பு தீண்டிருச்சுமான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருச்சு, மாண்டு விட்டது குழந்தை. இப்போ அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டாரு, கடைத்தெருவுக்கு போன அப்பூதியடிகளும் வந்துட்டாரு, சம்பவத்தை பார்க்குறாரு. 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவங்களுக்கு. வராத தெய்வம், நம்மளுடைய குல தெய்வம், நம்மளுடைய திருநாவுக்கரசை வந்திருக்கும் போதா நமக்கு இப்படி நடக்கணும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இப்போ இந்த சம்பவம் வந்து அவருக்கு தெரிந்தா அவர் நம்ம வீட்டில் அமுது செய்ய மாட்டார், எப்படியாவது நம்ம அவருக்கு திருவமுது செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் எடுத்துகிட்டு வந்து பாயில் வந்து குழந்தைய சுற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க ஒரு அறையில். அவரை இன்முகத்தோடு வரவேற்று கணவனும் மனைவியும் அவருக்கு திருவமுது செய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. குழந்தை போயிடுச்சே, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கதாக எந்த இடத்துலையும் சேக்கிழார் பதிவு பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டார். வந்தோடனே திரும்ப அவரோட பாதத்தில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட திரும்ப எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க. அப்போ மூத்த திருநாவுக்கரசர் மட்டும் இல்லை, அந்த குழந்தை மட்டும் இல்லை. அப்போ பார்க்குறாரு திருநாவுக்கரசர், எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க, எங்கே உங்களோட மூத்த திருநாவுக்கரசு குழந்தை எங்கே, கூப்பிடுங்க, அவருக்கு திருநீர் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவர் இல்லையா, அவர் குறிப்பால் எல்லாமே உணர்ந்துருவார், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது இவன் இங்கு உதவான் அப்படின்னாங்க. நீங்கள் பெரிய புராணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அமங்கல சொல்லே வராது. அமங்கலமாக இருந்தாலும் அந்த சொல்ல மாட்டாங்க. இதே போல இன்னொருத்தர் சொல்லுவார், யாருன்னா சிறுத்தொண்டர் தான். பிள்ளைய வெட்டி கறி சமைச்சிட்டாரு சிவபெருமானுக்காக, உடனிருந்து உண்பதற்கு உன்னுடைய மகனை அலை அப்படிம்பார். அப்பதான் இப்போது இவன் இங்கு உதவான்பார். சிறுத்தொண்டரும் அந்த வார்த்தை தான் சொல்றாரு, அவன் வந்து இப்ப இங்க உதவ மாட்டான் என்னோட மகன் அப்படின்றாரு. அதே போல அந்த வார்த்தையை தான் அப்பூதியடிகள் சொல்றாரு, இப்போது இவன் இங்கு உதவான்.